வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு 6வது பார்ட் பழைய புக்கில் வீடியோ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நிறைய வீடியோ நான் போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது. கட்டாய தமிழ் தேர்வு வேர்ல்டு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதேமாதிரி கட்டாய தமிழ் தேர்வு அப்படின்னு சொல்லி இன்னொன்று இருக்கும். ஸோ இந்த கட்டாய தமிழ் தேர்வு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா புதிய புக்கு. கட்டாய தமிழ் தேர்வு வேர்ல்டு அப்படின்றது பழைய புக்கு. சரிங்களா? ஸோ 6 முதல் 10ஆம் வகுப்பு வரையும் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரையும் நம்ம பார்த்துட்ருக்குறோம். சரி வாங்க, இதில் இருக்கக்கூடிய 11ஆவதுல 6வது பாட்டு இன்னும் ஒரே ஒரு பாட்டு தாங்குது. அது பார்த்தோன்னா பழைய புக்கு 11ஆம் வகுப்பு பழைய புக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். சரி, நமது மனதில் கீழ்கண்டவற்றில் எந்த ஆசையை பெற வேண்டும் என்று இயற்கையாகவே வேறொன்று நிற்கின்றது எது என்று மறைமலை அடிகள் கூறுகிறார் அப்படின்னா அழியா செல்வம். நாம் எல்லாரும் அறியாமை என்னும் இருளில் அகப்பட்டு காலத்தை கழித்து வருகிறோம் என்பதை மறைமலை அடிகள் கூறிய உதாரணங்கள் கீழ்கண்டவற்றில் தவறானது எது அப்படின்றாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு சரியானது பார்த்துருவோம். முத்து சிப்பியில் உள்ள முத்தின் ஒளி, பாசி மூடிய பவளத்தின் நிறம், மாசியில் மறைந்த மதியின் துலக்கம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க வேண்டியது. அதாவது நாம் எல்லாரும் அறியாமை என்னும் இருளில் அகப்பட்டு காலத்தை கழித்து வருது. சரிங்களா? ஆனால் நாம் அதில் உதாரணத்தில் தவறானது எப்படின்னா சூரிய ஒளி கண்டு பனித்துளி அப்படின்றது தவறு. அடுத்து, கீழ்கண்ட எந்த ஆண்டின் போது மேற்கு திசையில் உள்ள சிறந்த நகரமாகிய மவுசின் ரோம் பட்டினமானது நில அதிர்ச்சியினால் அழிந்து நீருக்கும் நெருப்பாகும் இரையானது அப்படின்னு சொல்லிட்டு நீருக்கும் நெருப்புக்கும் எப்படி இரையானதுட்டாங்க 1908. தெய்வ சிதம்பர தேவா உன் சித்தாந்திரும்பிட்டரு என்ற பாடலை பாடியவர் யாருன்னா பட்டினத்து பிள்ளை. மண்ணு மாசர கட்டோனும் சீத்தூக்கின் மன்னனே சிறந்தவன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? கற்றவனே சிறந்தவன் தான் சொல்லியிருப்பாங்க. யார் அப்படின்னா ஔவையார். மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனை விட கற்றோன் வந்து சிறப்புடையான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஔவையார். மூதுரில் ஒரு அடுத்து போவோம். மக்கள் விலங்குகளை விட உயர்ந்தவர்கள் என கீழ்கண்ட எந்த காரணத்தினால் கூறப்படுகிறதுனா அரிய பல நூல்கள் கற்றல். இந்த உலகத்தில் கல்வி அறிவு உடையவர்களே கண்ணுடையவர்கள் என்றும் மற்றவர்கள் எல்லாம் முத்தில் 2 புண்ணுடையவர்கள் என்னும் கூறியவர் யார் அப்படின்னா வள்ளுவர். முற்காலத்தில் கல்வியில் சிறந்த பெண்களில் கீழ்கண்டவற்றில் யார் தவறானவர் அப்படின்றாங்க. அமராவதி அப்படின்றது மட்டும்தான் தவறு. ஔவையார், பெருந்தேவையார், காரைக்கால் அம்மையார். ஸோ இவங்கெல்லாம் சங்ககால புலவர்கள். அதாவது மொத்தத்தில் இந்த சங்ககால புலவர்களை மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 30 சங்ககால புலவர்கள் இருக்குதுன்னு ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல 40 சங்ககால புலவர்கள் அப்படின்னு சொல்லி 2 இடத்துல 2 சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதாவது பெண்பால் புலவர்கள். அடுத்து போவோம். பெருந்தடங்கற்பிறை நூதலர்க்கெல்லாம் என்று யார் பாடிய பாடல் மூலம் முற்காலத்தில் இருந்த பெண்கள் எல்லாரும் கல்வியில் வல்லவராய் இருந்தார்கள் என்பதை விளக்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பர். வெள்ளத்தால் அழியாது வெந்தழலால் வேகாது என தொடங்கும் பாடல் மூலம் கல்வியின் சிறப்பை கூறும் நூல் எது அப்படின்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா விவேக சிந்தாமணி. சரிங்களா? விவேக சிந்தாமணி. அடுத்து போவோம். மறைமலை அடிகள் அவர்கள் கீழ்கண்ட எந்த நூலில் கல்வியே அழியா செல்வம் என்ற தலைப்பில் உரைநடை எழுதி கல்வியின் சிறப்பை பற்றி கூறுகிறார் அப்படின்றாங்க. அறிவுரை கொத்து. இந்த உலகில் கீழ்கண்ட யாருக்கு மிகுந்த பொறுமையும் ஆழ்ந்த நுண்ணறிவும் வேண்டியதற்காக கல்வியறிவு மிகவும் தேவை என்று மறைமலை அடிகள் கூறுகிறான்றாங்க. பெண்கள். இந்த ரசம் என்ற சொல்லானது கீழ்கண்ட எந்த மொழி சொல்னா வடச்சொல். நாவினால் நுகரப்படும் சுவை எத்தனை வகைப்படும் அப்படின்னா 6 வகைப்படும். அதாவது அப்படின்னா 6 வகைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொற்சுவைகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 2 வகைகள். பொருட்சுவைகள் 9 வகைகள். செவியால் நுகரப்படும் சுவை எத்தனை அப்படின்றாங்க 11 வகைகள். அப்போது நாக்கில் 6 வகை, சொல்லில் 2 வகை, பொருளில் 9 வகை.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செவி, காதால் 11 வகை. எந்த சுவையானது உள்ளத்தே எப்பொழுதும் நிலை பெற்று இன்பம் பயக்கும் என்று கவிஞர் கூறுகிறார் அப்படின்றாங்க. செவியால் நுகரப்படும் சுவை. அடுத்து போவோம். பொருட்சுவையானது செவியால் மட்டும் இன்றி கீழ்கண்ட எந்த உறுப்பின் வாயிலாக நிகழா நிற்கும் என்று கூறப்படுகிறதுனா கண். நாடக அரங்கில் ஒருவன் பித்தனாக நடிக்கும் போது அவனது நடிப்பு சொற்களை கேட்கும் போது கீழ்கண்ட எந்த பொருட்சுவை நிகழும் என்று கவிஞர் கூறுகிறார்? நகைப்பு சுவை. செவியால் உணரப்படும் சுவையானது திட்பமுற உணரும் நுட்புணர்வுடையவர்கன்றி ஏனையோருக்கு அந்த சுவைகள் உணர்ந்ததற்கரியவன என்று கூறுவர் யார் அப்படின்னா தொல்காப்பியர். 9 பொருட்களில் சமநிலை என்னும் சுவையின் பொருள் யாது அப்படின்றாங்க. சமநிலை என்றால் சாந்தம். கீழ்கண்ட பொருட்சுவைகளில் ஐம்பொறியும் அடங்க பெற்று பிறர் வையினும் வாழ்த்தினும் வளர் பொழியினும் தாளில் வணங்கினும் மனந்தறியாது அவற்றை சமமாக கொண்டு நிற்கும் நிலையை கொண்ட சுவை எது அப்படின்னா வெகுளி. 9 பொருட்சுவைகளில் காப்பியங்களில் பயின்று வராத ஒரே ஒரு சுவை எதுனா சமநிலை அப்படின்றதா. மற்றபடி இந்த வியப்பு, அச்சம், மாவலம் இது எல்லாமே வரும். நம்ம படிச்சிருக்கிறோம். அதாவது தொல்காப்பியம் வந்து பார்த்தீங்கன்னா 9 வகையான இதுவை பற்றி சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம். சரிங்களா? மறுக்கை, வெட்கம். சரிங்களா? ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். சுவை என்பதன் வேறு பெயர் யாது அப்படின்றாங்க. மெய்ப்பாடு. நெக்ஸ்ட், மெய்ப்பாடு என்பது உலகத்தார் உள்ள நிகழ்ச்சி ஆண்டு நிகழ்ந்தவாறே புறத்தார்க்கு புலப்படுவதோற்றல் வெளிப்படுத்துதல் என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லுவாங்க? பேராசிரியர். இந்த பேராசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்துக்கு உரை எழுதியவர்களில் இவரும் ஒருவர். ஏறக்குறைய 4000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கீழ்கண்ட எந்த நூலில் மெய்ப்பாடு செய்யுள் உறுப்புகளுள் ஒன்றாக குறிக்கப்படுவதோடு தனியாக ஒரு இயல் விரித்துரைக்க பெற்று உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தொல்காப்பியம் தான். சரிங்களா? நெக்ஸ்ட், தொல்காப்பியர் ஒவ்வொரு சுவையும் தோன்றுவதற்கு மூலமான பொருளாக எத்தனை பொருள்களை கூறுகிறார் அப்படின்றாங்க. 4 பொருட்களை குறிப்பிடுகிறார். தொல்காப்பியர் அவர்கள் வீரம் என்ற சொல்லை கீழ்கண்ட எந்த சொல்லால் குறிப்பிடுகிறார் அப்படின்னா பெருமிதம், கல்வி, தருகன், இசை, கொடை என்ற 4ம் பற்றி கீழ்கண்ட எந்த சுவை பிறக்கும் என்று தொல்காப்பியர் கூறுகிறார்னா பெருமிதம். மெல்ல வந்தன நல்லடி பொருந்தி என தொடங்கும் பாடல் மூலம் தன் போர் வீரர்களுக்கு வீரத்தை ஊட்டிய மன்னன் யார் அப்படின்னா நலங்கிள்ளி. போர் தொடங்கும் முன் போர் வீரர்களுள் நலங்கிள்ளி மன்னன் வீர உரை வழங்கி மெல்ல வந்தன நல்லடி பொருந்தி என்று பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா புறநானூறு. கீழ்கண்டவற்றில் ஒரு காலத்தில் பாரி என்னும் வள்ளலை பரம்பு அரண்மனையில் முற்றுகை இடாதவர் யார் அப்படின்றாங்க. பல்லவர்கள் மட்டும்தான் கிடையாது. மற்றபடி சேர, சோழ, பாண்டிய இவங்களாமே முற்றுகையிட்டிருப்பாங்க. பரம்பு நாடானது மொத்தம் எத்தனை ஊர்கள் கொண்டு இருந்ததாக கவிஞர் கூறுகிறார் அப்படின்றாங்க. 300 ஊர்கள். பரம்பு நாட்டில் உள்ள 300 ஊர்களையும் ஏற்கனவே கீழ்கண்ட யார் பெற்றதாக கவிஞர் பெற்ற கவிஞர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பரிசிலர். அடுத்து, பரம்பு நாட்டையும் பாரிவள்ளலின் பெருமையும் அவரின் வீரத்தையும் பற்றி பரம்பு அரண்மனை முற்றுகையிட்ட தொடங்கியவர்களிடம் கூறிய புலவர் யார் அப்படின்றாங்க. கபிலர். கீழ்கண்ட எந்த 2 தமிழரின் தலை சிறந்த பண்பு என குறிப்பிட காதலும் வீரமும் ரொம்ப தலை சிறந்த பண்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பகைவரை வெகுண்டு நோக்கிய கண் அவர் வேல் கொண்டு எரியும் எடுத்து இமைத்து விடுமாயினும் வீரருக்கு அதுவே தோல்வி என்று வீரத்தின் சிறப்பை கூறியவர் யார் அப்படின்றாங்க. வள்ளுவர். சோழன் கரிகாலனோடு போர் புரிந்த போது தன் மாரிபிலே தைத்த உருவின் புண்ணும் புறப்புண்ணாகும் என நாணி வாளாடு வடக்கிலிருந்து உயிர் நீர்த்த மன்னன் யார் அப்படின்னா சேரலாதன் என்ற மன்னன் கீழ்கண்ட எந்த நாட்டை சேர்ந்த மன்னன் ஆவான் அப்படின்றாங்க. சேர மன்னன். சோழன் கரிகால மன்னனுக்கும் சேர
பெருஞ்சேரலாதனுக்கும் கீழ்கண்ட எந்த இடத்தில் போர் நடைபெற்றது அப்படின்றாங்க. வெண்ணி பரந்தலை வெண்ணி போரில் நடக்கும். சரிங்களா? இந்த வெண்ணி போரில் வந்து பார்த்தீங்கன்னா 11 வேளிர் மன்னர்கள் ப்ளஸ் சேரர் அப்புறம் பாண்டியர். சரிங்களா? ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து 11 வேளிர் மன்னர்களோட தஞ்சையில் வெண்ணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து போர் நடந்திருக்கும். இதில் வந்து வெண்ணி போரில் கரிகால சோழன் வெற்றி பெறுவார். அடுத்து, என் மகன் போரிற் புறங்காட்டியதும் உண்மையாயின் அவன் பாலுண்ட என் அங்கத்தை செதித்து விடுவேன் என்று போர்க்களம் அடைந்ததும் மற்றொரு வீரமகள் முதல் 2 நாள்கள் போரிலும் தன் கணவனும் தமையனையும் இறந்த பிறகும் அடுத்த நாள் தன் மகனை போருக்கு அனுப்பிய செய்தியும் ஆகிய 2 செய்திகளையும் கீழ்கண்ட எந்த நூல் சொல்லுது அப்படின்னா புறநானூறு சொல்லுது. சரிங்களா? பகைவர் மேற் செய்யும் வன் கண்மையை கீழ்கண்டவற்றில் எவ்வாறு அழைப்பர் அப்படின்றாங்க. பெயராண்மை. ஒருவருக்கு ஒரு தாழ்வு வந்தாயின் அது தீர்த்து கொள்வதற்கு பொருட்டு கண்ணோட்டமுடன் உதவி செய்தலை அவ்வாண்மைக்கு உரிமை என்று கூறியவர் யார் அப்படின்னா வள்ளுவனார் தான் சொல்லியிருப்பாங்க. அறத்தினால் அன்றி அமரர்க்கும் அரும்பகை கடத்தல் என்றவர் யார் அப்படின்னா கம்பர். கண்ணகிக்கு சிலை கொண்டாந்தற்கு பொருட்டு வஞ்சிப்பூவை சூடி வடதிசைக்கு புறப்பட்ட மன்னனா சேரன் செங்குட்டுவன். கண்ணகிக்கு சிலை எடுக்க புறப்படுவதற்கு முன் கங்கை பேர் யாற்று கடும்புணல் நீத்தம் என தொடங்கும் பாடல் மூலம் வீரர்களுக்கு வீர உரை நிகழ்த்தியவர் வந்து வில்லவன் கோதை. சரிங்களா? வில்லவன் கோதை. இந்த வில்லவன் தான் கரெக்டாக தான் வச்சுக்கணும். வில்லவன் கோதை யார் அப்படின்னா இந்த சேரன் செங்குட்டுவன் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அமைச்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அமைச்சர். வில்லவன் கோதை என்பவர் சேர மன்னன் செங்குட்டுவன் அவையில் கீழ்கண்ட எந்த பதவியில் வைத்தார்னா அமைச்சர் பதவியில் இருந்தார். கேளுது நீயும் காண கிளர்ந்தோக்கோ லரியின் கேழில் என்று இரணியன் பிரகலாதத்தை பார்த்து கூறியதாக கூறும் இப்பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னா கம்பர். ராமனது சேவையில் அமர் புரிந்து இறக்கவும் ஒருபடாத தனது குறையை நினைத்து வருந்தியவன் யார் அப்படின்னா சுக்கிரவன். தமிழரின் படைமாட்சி பற்றியும் போர் நெறிகளையும் பற்றியும் விளக்கும் நூல் எது அப்படின்றாங்க திருக்குறள். குண அலங்காரம் ஆகிய அதாவது 2 சுவைகளுக்கும் கீழ்கண்ட எந்த சுவையை வந்து சார்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லால் நுகரப்படும் சுவை. தமிழ்நாட்டு காலத்தி மலையிலே பிறந்த காலத்தி வேடனின் பெயர் என்ன அப்படின்றாங்க பரதன். கரெக்டுங்களா? அதாவது தமிழ்நாட்டு காலத்தி மலையிலே பிறந்த காலத்தி வேடனின் பெயர் என்ன அப்படின்றாங்க. அப்புறம் அதாவது வடநாட்டு கங்கை கரையிலே பிறந்த கங்கை வேடவன் பெயர் என்ன அப்படின்னா குகன். இதுதான் முரண்படுது. சரிங்களா? அதாவது தமிழ்நாட்டு காலத்தி மலையிலே சரிங்களா பிறந்தவர் யார் அப்படின்னா கண்ணப்பன். பரதன் கிடையாது, கண்ணப்பன். வடநாட்டு கங்கையில் பிறந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா குகன். சரிங்களா? குகன். அடுத்து போவோம். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின் கண்டபின் என தொடங்கும் பாடல் மூலம் கண்ணப்பனது பெருமை பாடியவர் யார் அப்படின்னா மாணிக்க வாசகர். வண்டை நோக்கி பாடும் பான்மையில் கண்ணப்பனது எல்லையற்ற அன்பின் திறத்தினை விலக்கி பாடியவர் யார் அப்படின்னா மாணிக்க வாசகர். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை என்ற பாடல் மூலம் கண்ணப்பரது பெருமை மாணிக்க வாசகர் கீழ்கண்ட எந்த நூலில் பாடியுள்ளார் அப்படின்றாங்க திருவாசகம். காலத்தி வேடன் கண்ணப்பனது பெருமையை மாணிக்க வாசகர் திருவாசக நூலில் கீழ்கண்ட எந்த பத்தியில் குறிப்பிடுகிறார் அப்படின்றாங்க பதிகத்தில் குறிப்பிடுறா திருக்கோத்தும்பி அப்படின்றாங்க. நெக்ஸ்ட், கீழ்கண்ட எந்த 2 நூல்களில் கண்ணப்பனது பெருமை பேசப்படுவதால் சைவ சமயத்தை நிலைநிறுத்திய 4வருக்கும் முந்தியவன் என்பது
நன்கு விளங்குகிறது அப்படின்னா தேவாரம் திருவாசகம். ஸோ 2 சொல்கிறாங்க. அடுத்து போவோம். காலத்தின் நாதனை வணங்கிய திருஞான சம்பந்தர் கும்பிட்ட பயன் காண்போர் போல வேடர் பெருமகனாக்கிய கண்ணப்பனை கைதொழுதன்று என்று அழகாக எழுதிய பாடியவர் யார் அப்படின்னா சேக்கியார். அடுத்து போவோம். கீழ்கண்ட எந்த புலவர் குகன் ராமனை காண புறப்படும் கோலமானது ஒரு அரசன் மற்றொரு அரசனை காண செல்வது போல தன் கவிதையில் எழுதியுள்ளார் அப்படின்னா ராமாயணத்தை எழுதினது வால்மீகி தான். குகன் ராமனை காண புறப்படும் கோலமானது ஒரு அரசன் ஆண்டவனை காண செல்வது போல தன் கவிதை நூலில் எழுதியவர் யார் அப்படின்னா அடியாருக்கு நல்லார் உரை எழுதினவர். குகன் ராமனை பார்க்க சென்றபோது கீழ்கண்ட எந்த பொருளை தன்னுடன் எடுத்துக்கொண்டு சென்றார் அப்படின்னா தேனும் மீனும். நெக்ஸ்ட் போவோம். அறியாதாம் ஒப்ப உள்ளது அன்பினால் அமைந்த காதல் என்ற வரிகள் மூலம் ராமன் கீழ்கண்ட யாரை குறிப்பிடுகிறார்னா குகனை சொல்றாங்களாம். காலத்தின் நாதனை கீழ்கண்ட எந்த வேதியர் முறைப்படி பூஜை செய்து வந்தார்னா சிவ கோசாரியர். அடுத்து போவோம். அவனுடைய வடிவெல்லாம் நம் பக்கல் அன்பென்றும் என தொடங்கும் பாடல் மூலம் கண்ணப்பரது பெருமையை கூறியவர் யார் அப்படின்னா சேக்கியார். முற்ற துறந்தவர் என்று தமிழகம் போற்றி புகழப்படுபவரன் பட்டினத்து பிள்ளை. வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் மாது சொன்ன என தொடங்கும் பாடல் மூலம் பட்டினத்தடிகள் கீழ்கண்ட யாரை பாடுகிறார்னா கண்ணப்பர். அந்தோ காட்டில் வாழும் கழுதின் வேந்தனுடன் நாட்டில் வாழும் நல்வேடனும் காட்டிய அன்பை நான் காட்ட இல்லாதவன் ஆயினேன் என்று ராமனிடம் கூறியவர் யார் அப்படின்னு சொல்றாங்க. இங்க சுக்கிரவன் அப்படின்னு சொல்றாங்க. சுக்கிரவன் கரெக்டு தான், சுக்கிரவன். சரிங்களா? அடுத்து போவோம். சீதையை ராவணன் கடத்தி சென்றதை ராமனிடம் முதலில் கூறியவர் யார் அப்படின்றாங்க சடாயு. கானகத்தில் இருந்த தையலை இலங்கை வேந்தன் வஞ்சவனையார் கவர்ந்த மானோ, அதாவது வஞ்சவனையார் கவர்ந்த மனோவேனமாக செல்லும் பொழுது ஆதரவற்று அரறிய மங்கையின் அழுகுரல் கேட்டு காட்டினும் கடுகி வந்த காவலன் யார் அப்படின்றாங்க சடாயு. அதாவது சீதை கவர்ந்து எடுத்துகிட்டு போயிடும்போது, சரிங்களா, அதாவது கடத்தி எடுத்துகிட்டு போகும்போது அந்த அம்மா பார்த்தீங்கன்னா அந்த இதுவில் பறந்து போவாங்க. சரிங்களா? அந்த விமானம் அப்படின்னு மாரி சொல்லுவாங்க. அதாவது புட்பக விமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதில் போகும்போது அந்த அம்மா ஆயிர சத்தம் கேட்டு இவர் யார் சடாயு ஓடியாந்தாரம் காப்பாற்றணும் அப்படின்னு சரிங்களா, காவலன் அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னுயிர் புகழுக்கு விற்ற சடாயு என்ற அதாவது சடாயு வேந்தனை புகழ்ந்துரைத்தவர் யார் அப்படின்னா அனுமனா. வேழ நெடும்படை கண்டு விளங்கிடும் வில்லாலோ என்ற வரிகள் கீழ்கண்ட யாரை பற்றி சொல்லுன்னா பரத படையை பற்றி சொல்லுது. ஆழ நெடுதரை யாருக நடத்திவர் போவாரோ என்ற பாடல் வரியின் மூலம் குகன் வேடன் கீழ்கண்ட யாருக்கு தடையாக நின்றான் அப்படின்றாங்க. பரதனுக்கு தான். அடுத்து போவோம். கடந்தோர்க்கும் கடத்தில் அறியதாய் மக்கட்பாசும் நீர்த்த ஓர் தொண்டர் கீழ்கண்டவற்றில் யார் அப்படின்னு அதாவது கீழ்கண்டவற்றில் யார் அப்படின்றாங்க பரஞ்சோதி முனிவராம். சரிங்களா? மனையாள் மீது பாசம் துறந்து சிவதொண்டர் கீழ்கண்டவற்றில் யார் அப்படின்னாங்க திருநீலகண்ட தொண்டர். கண்ணீர் சிறந்த உரிப்பில்லை என்று அறிந்தும் ஈசன் பால் வைத்த அன்பினால் இரு கண்களையும் ஈர்த்தளிக்க இசைந்த சிவ தொண்டர் யார் அப்படின்னா கண்ணப்பர். கீழ்கண்டவற்றில் பட்டினத்து அடிகள் போற்றியவர்களில் தவறானவர் யார் அப்படின்னாங்க இயற்கை நாயனர் மட்டும். திருநீலகண்டர், கண்ணப்பர், சிறு தொண்டரை இவங்களை பற்றியெல்லாம் அவர் சொல்லியிருப்பார். வடமொழியில் ஆதிகாவியம் என்று புகழாரம் பெற்றது எது அப்படின்னு புகழாரம் பெற்ற காவியம் எது அப்படின்னா ராமாயணம். கிரேக்கர்களின் பழமையான
காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்றாங்க? இலியட். கிரேக்கர்களின் பழங்காப்பியம் அப்படின்னு சொல்கிறது இலியட். கிரேக்கர்களின் பழங்காப்பியமான இலியட் என்ற நூலை எழுதியவர் அப்படின்னா ஹோமர். அடுத்து, இலியட் நாட்டு அரசன் கீழ்கண்ட எந்த அரசர் பெருமானின் அழகிய மனைவியான ஹெலன் பெருமாட்டியை சிறை எடுத்தான் அப்படின்றாங்க. சரிங்களா? ஸோ மெலனஸ். ஹெலன் பெருமாட்டியை சிறை எடுத்த எளிய நாட்டு அரசன் யார் அப்படின்னா பாரிஸ். லத்தீன் மொழியின் பழங்காப்பியம் எது அப்படின்னா ஈனிட். ரோம பேரரசனை தோற்றுவித்த மன்னர் யார் அப்படின்னா ரோம பேரரசனை தோற்றுவித்த மன்னர் யார் அப்படின்னா ஈனிட்ஸ். இதெல்லாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. தமிழ் இலக்கிய வரலாற்றில் முதலாக காப்பியம் என சிறப்புற்று தோன்றிய நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம். இது கேட்டிருப்பாங்க. இது கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க பழைய கொஸ்டினில், முக்கியமான கொஸ்டின். கோவலன் அவர்கள் சிலப்பதிகார நூலில் கீழ்கண்டவற்றில் எவற்றின் ஒன்றாக மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பார்வையில் பார்க்கப்படுகிறார் அப்படின்னா குடிமக்கள். அடுத்து போவோம். தேப்போ மீனாட்சி சுந்தரனார் பார்வையில் மாதவி கீழ்கண்ட யாரில் ஒருத்தியாக பார்க்கப்படுகிறார் அப்படின்னா பரதையார். ஏன்னா அவங்க தான் அந்த ஆட்டம் ஆடக்கூடிய நபர்கள். சரிங்களா? அடுத்து போவோம். மூவரசர் பேராசையால் முப்பெருந்துண்டாய் வெட்டுண்டு கிடக்கும் தமிழெண்ணை கீழ்கண்டவற்று யாருடைய வாழ்க்கை வழியே உருவாமல் உயிர் பெற்று விளங்குகிறாள் அப்படின்னா கண்ணகி தான். கீழ்கண்டவற்றில் காப்பிய பெருஞ்சுவைகள் என கூறும் நூல் எது அப்படின்னா புகழ் தான் சொல்கிறாங்க. தவறானது எது அப்படின்றாங்க. ஸோ காதல், அழுகை, வீரம் இதெல்லாம் இருக்குது. ஆனால் புகழ் அப்படின்றது கிடையாது. மாதவியும் கோவலனும் ஈருடலமாக வாழ்கின்ற காதல் வாழ்வானது சிலப்பதிகாரத்தில் எந்த காண்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா புகார் காண்டம். அவல சுவையின் ஆழத்தை காட்டும் கண்ணகியானவள் கீழ்கண்ட எந்த காண்டத்தில் தன் கணவனை இழந்தால் அப்படிங்க மதுரை காண்டத்தில் தான் எழுந்திருப்பாங்க. ஸோ கண்ணகிக்காக எடுத்த கல்லினை வடவரசர் தலை மீது ஏற்றி வந்த செங்குட்டுவன் வீரத்தை பாடும் காண்டம் இது அப்படின்னா வஞ்சி காண்டம். கீழ்கண்டவற்றில் யார் துறவரத்தின் முடிமணியாக திகழ்கிறாள் என்று கவிஞர் குறிப்பிடுகிறார்னா மாதவி. திருவள்ளுவர் தனது நூலில் உள்ள எந்த பிரிவில் குடிகளது சிறப்பினை பற்றி குறிப்பிடுகிறார்னா பொருட்பால். திருவள்ளுவர் தனது நூலின் பொருட்பாலில் குடிகளது சிறப்பினை கீழ்கண்ட எத்தனை அதிகாரங்களாக குறிப்பிடுகிறார்? கடைசி 13 அதிகாரங்கள். பொருட்பாலில் கடைசி 13 அதிகாரம். திருக்குறளின் 2வது பிரிவான பொருட்பாலில் முடிமணியாக விளங்கும் இயல் எது அப்படின்னா ஒழிப்பியல். கோவலனுக்கு தவறான தண்டனை அளித்த மன்னன் யார் அப்படின்றாங்க? பாண்டியன் நெடுஞ்செழியன். ஈனிட் என்னும் இலத்தீன் மொழி பழங்காப்பியத்தை பாடியவர் யார் அப்படின்னா வர்ஜீஸ். முன்னே பார்த்தோம். சரிங்களா? ஸோ அடுத்து போவோம். குடிமக்கள் இலக்கியம் என்ற தலைப்பின் மூலம் சிலப்பதிகார நூலின் பெருமையை உரைநடையாக எழுதியவர் யார் அப்படின்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் உரை. சரிங்களா? தேப்போ மீனாட்சி சுந்தரனார் உரைநடை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. சரிங்களா? ஸோ கொஞ்சம் நல்லா இருக்குது, கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது, எனக்கே தெரியுது. பட் தேவையான பாயிண்ட் மட்டும் எடுத்துகிட்டு தேவையில்லாத பாயிண்ட் ரிப்பீட் பண்ணிட்டு எவ்வளோ மேல். சரிங்களா? நன்றி, வணக்கம்.